இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுக்கு நடிப்பு வராம நடிப்பு அரக்குன்ட்டு சொல்றீங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் அந்த நடிப்பு ஒன்று தான் பிக் பாஸ் ஹவுஸ் முடிய எனக்கு கொண்டு வந்திருக்கு. உண்மையா இல்லையா சார்? அந்த நடிப்பு அவர் ஏதோ நடிக்கிறாரு, அதை மக்கள் ரசிக்கிறாங்க. இப்போ விஜய் பிரியாங்கெல்லாம் பெரிய ஆங்கர். அவங்களே வந்து ஒரு ஷோவில் ஒரு நம்ம விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா யோகின்ற ஒரு நடிகர் வந்து என்ன மாதிரி எனக்கு டூப் போட்டிருக்காரு. அவர் ஃபீல்டில் இருக்கார் ரொம்ப வருஷமா. எனக்கு டூப் போட்டு வந்து வாட்டர் மெலன் மாதிரி பண்ணுறாரு, நான் ஆக்டிங் பண்ணுறாரு, நான் பேசுகிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் இப்போ டாக்டர் திவாகர் பிசியோதெரபிஸ்ட் பிபிடின்றதை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்டிங்ன்ற ஒரு விஷயத்தை தான் நான் பிக் பாஸ் போனேன். டாக்டராக இருக்கிறப்ப டாக்டராக இருந்தேன். டாக்டர்ன்றது வந்து பிக் பாஸ்க்கு என்ன கொண்டு வரல. என்ன கொண்டு வந்தது நடிப்பு. இந்த நடிப்பை வந்து நான் ரீல்ஸாக ஆரம்பிக்கல சார். பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு சர்டிஃபிகேட் எல்லா ஆதாரங்களும் இருக்கு. நாடக போட்டியா திவாகர் ஃபர்ஸ்ட், தனி நடிப்பா ஃபர்ஸ்ட், பேச்சு போட்டியா ஃபர்ஸ்ட். பள்ளி பருவத்திலிருந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்து நான் ஆக்டிங்ல நல்லா வர்றோம். அதுல சார் எனக்கு மட்டும் வர விஷயங்களா சார், பெரிய பெரிய நடிகர்கள் வந்த உடனே நீ எல்லாம் ஒரு நடிகனா ஆரம்பத்திலேயே நம்ம ஆட்கள் சொல்ல மாட்டாங்க இல்லையா, நீ ஒரு நடிகனா, உனக்கு நடிக்க தெரியல. பெரிய பெரிய நடிகர்களையே இழிவுபடுத்தலாம் சார் சொல்றாங்க.